ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு போனஸ் சேனல் 27. இன்றைக்கி சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, கொஞ்சம் கடல்பாசி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கீரிய பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம். பொடியை நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா பொடிகளை சேர்க்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத சிக்கனில் சேர்த்துடலாம். அரைத்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லிகள் சேர்த்து இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் வரைக்கும் வைக்கணும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டான, அதே சமயம் ரொம்பவே ஈஸியான சிக்கன் குருமா குக்கரில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.